ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க போறோம்னா எங்க பாப்பாவுக்கு காது குத்து போறோம். சர்ச்சுக்கு வேளாங்கண்ணிக்கு போய் குத்துன்னு வருவோம். என் பேர் தாங்க மெலினா. குட்டீஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் மீனம்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தங்கச்சிங்க இப்பதான் குளியதே போய்க்கிறேன் நம்ம. அதாவது காது குத்துது பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணுக்கு தாங்க. ஹாய் சொல்மா. இவங்க அப்பா எங்கே போனார்? வண்டி ரெடியாக இருக்குங்க. இவர் தாங்க இந்த வீட்டோட ஓனர், எங்கள் மச்சான். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாணம் புதுசில் சென்னையில் தான் பல வருஷம் இருந்தோம். எத்தனை வருஷம்பா? 6 வருஷம் இருந்தோம். 6 இயர்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் சென்னைக்கு போக போகிறோம். சென்னைக்கு போகிறது ஏதோ எவ்வளோ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரேர் கேசஸ்லாம் சென்னை போவோம். 8 வருஷம் ஆயிடுச்சுன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆமாம், நம்ம பயணத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நேற்றே ரெடி பண்ணிட்டாங்க. சிக்கன் குழம்பு, இட்லி, குருமா, சப்பாத்தி, தயிர் சாதம், வடை, பல விதமான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. எப்பவும் போல என் தங்கச்சி ப்ரேயர் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கிளம்பிட்டோம். எப்பவும் போல பிளான் பண்ணதை விட லேட்டாகவே கிளம்பிட்டோம். ரோட்டில் வர சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க சென்னை வந்துட்டேன்னு. இந்த டிராஃபிக்கை பார்த்தா பயமாக இருக்குங்க. மூணு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா வந்து சேர வேண்டிய இடம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பயங்கர பசி உட்காந்துட்டாங்க இங்கே ஒரு இடத்த பார்த்து. இதில் 2 பேரும் வாந்தி பாய்ஸ், வாந்தி கேர்ள்ஸ். கேட்டுக்காரன் ரொம்ப முடியல, வாந்தி எடுத்துட்டான். இதாங்க நம்ம வந்து சேர வேண்டிய இடம். இந்த சர்ச்சில் தான் வந்து இவங்களுக்கு காது குத்தி என்ன பண்ண போகிறாங்கப்பா? கம்பல் போட போகிறாங்க. இப்படி இருந்து இவங்க 2 பேரும் இப்படி ஆயிட்டாங்க. வந்த வேலையை முடிச்சுட்டு எல்லாருமா கிளம்பி பீச்சுக்கு போயிட்டோம். என்ன பண்ணம்பா? இவனுக்கு ஏதோ பண்ணமாங்க. என்ன பண்ணம்பா? சாமி பேர் நீ எழுது. கிருஷ்ணான்னு எழுதணுமா? கிருஷ்ணான்னு எழுதிட்டா அங்கே அலை அடிக்காதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சூப்பரா இருக்குது. ஓகேவா? இவங்க ஏதோ நோண்டி வச்சிருந்தானுங்க பள்ளம், மொத்தத்தையும் போக்கடிச்சு.
சந்தோஷமாக இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியாதுங்க. எவ்வளோ நேரம் விளையாடினாங்கன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்கள்லாம். இன்றைக்கி வீடியோவில் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.